சாகர் சொன்னபடியே பெங்களூர் வேலைக்கு கிளம்பினான். மோகனாவின் முழு ஆசீர்வாதத்துடனும் புருஷோத்தமனின் முறைப்பான வழியனுப்பலுடனும். சக்தி இன்னும் 4 நாட்களில் பெங்களூருக்கு கிளம்ப வேண்டும். அவள் வேலைக்கு போய்விட்டால் இனி மாதத்திற்கு ஒருமுறை அல்லது 2 முறை மட்டும்தான் வீட்டிற்கு வர முடியும் என்பதால் மகாலிங்கமும் சித்ராவும் சாந்தியை வீட்டிற்கு கொண்டு வந்து விடும்படி மாப்பிள்ளையிடம் கேட்டுக்கொண்டதால் தன் மனைவியையும் மகளையும் கொண்டு வந்து விட்டுவிட்டு போயிருக்கிறான் லக்ஷ்மணன். இன்னும் 4 நாட்களில் சக்தி கிளம்பி விடுவாள் என்பதால் சித்ராவும் சாந்தியும் மாறி மாறி கவனித்தார்கள் அவளை. ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இருக்காதாம். அதனால் வகை வகையாக சமைத்து தள்ளினாள் சித்ரா. ஆனால் சக்திக்கு அதை சாப்பிட வயிற்றில்தான் இடமில்லாமல் போனது. லக்ஷ்மணன் தினமும் சாயந்திரம் வீட்டிற்கு வருவான். சாந்தியையும் சக்தியையும் தன் மகள் காவ்யாவையும் காரில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விடுவான் பர்ச்சேஸுக்கு. சக்திக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கிக் கொடுத்தாள் சாந்தி. இதை நினைக்கும் போது சக்திக்கு தான் வேலைக்கு போவது போல் தோன்றவில்லை. ஏனோ கல்யாணமாகி இன்னொரு வீட்டிற்கு போவது போல் தோன்றியது. இந்த எண்ணத்தை சாந்தியிடம் சொல்லியே விட்டாள். அக்கா, நான் வேலைக்கு போறதுக்கே இவ்ளோ செய்றியே, நான் கல்யாணமாயி போறப்ப எவ்ளோ செய்வ? எனக்கு என்னமோ இப்ப நான் வேலைக்கு போற மாதிரி தோணலை. கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி தோணுது. உன்னோட ஆக்டிவிட்டீஸ். அவள் கூறியதை கேட்டு சிரித்தபடியே, இது எல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. நீ புருஷன் வீட்டுக்கு போறப்ப இன்னும் அதிகமா செய்வேன். எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி நீ. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யப் போறேன் என்று கேட்டாள். இதுதான் நல்ல சமயம். இவர்கள் இருவரும் ஆழ்ந்த சம்பாஷணையில் இருக்கிறார்கள். இப்போது கேட்டால்தான் கிடைக்கும் என்று கணித்தவளாய், சித்தி, எனக்கு அந்த பொம்மை வேணும் என்று மழலையில் கொஞ்சினாள் காவ்யா. அவள் கைகாட்டிய பொம்மையை பார்த்து பிரமித்துப் போய் சாந்திக்கு அதை காட்டினாள் சக்தி. இருவரும் அந்த ஆளுயர இராட்சத டெடிப்பியரை பார்த்து சிரித்தபடியே, உன்னோட சைஸுக்கு உனக்கு அவ்ளோ பெரிய பொம்மை வேணுமா? நீ அந்த பொம்மை சைஸுக்கு வளர்ந்தவுடனே வாங்கித் தரேன் என்று சொன்னாள் சாந்தி. முடியாது, எனக்கு இப்பவே வேணும். தன் கை கால்களை உதறியபடி கீழே விழுந்து அழ ஆரம்பித்தாள் காவ்யா. இது மழலைகளுக்கு உண்டான சுபாவம். தாங்கள் விரும்பும் ஒரு விஷயத்தை அடைவதற்காக கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம். பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே இப்படித்தான். மழலையாக இருக்கும்போதுதான் அதுகளுக்கு அந்தஸ்து, கிழவம் என்று எதுவுமே தெரிவது இல்லையே. வயது வந்த பிறகுதான் அவை அனைத்தும் வந்து தலைமேல் ஏறிக்கொள்கிறது. தன்னுடைய சுமையுடன் மனிதன் அவைகளையும் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கிறது. காவ்யா கீழே விழுந்து அழுது அடம்பிடித்ததால் கோபமடைந்த சாந்தி அவளது தோளை பிடித்து தூக்கி அவளை நிறுத்தி வைத்தவாறு, ஏய் காவ்யா, உனக்கு செல்லம் ஓவராயிடுச்சி. போயி உங்கப்பா கிட்ட கேளு. 4 அடி அடிப்பாரு. வாங்கிட்டு வாய மூடிட்டு வா என்று சொல்லி அதட்டினாள். அவள் கூறியதை கேட்டபடியே, அப்பா வாங்கி தரமாட்டாரு, நீயே வாங்கிக் கொடும்மா. கண்ணீரை வடித்தபடியே மழலையில் கெஞ்சினாள் காவ்யா. அவளை மேலும் திட்ட முற்பட்ட சாந்தியை தடுத்து காவ்யாவை தூக்கிக் கொண்டாள் சக்தி. காவ்யா குட்டி அழக்கூடாது, சித்தி வாங்கித்தரேன் என்று சொல்லியபடியே கடைக்குள் நுழைந்த அவளை, சக்தி, வேண்டாம், உங்க மாமா வந்தாருனா அப்புறம் திட்டுவாரு. லக்ஷ்மணனின் குணத்தை சக்திக்கு ஞாபகப்படுத்தினாள் சாந்தி. உன்னைதானே திட்டுவாரு, வாங்கித் தரப்போறது நான்தானே, என்னை திட்டமாட்டாரு சொல்லிவிட்டு கடைக்குள் போனாள். காவ்யா கேட்டு அடம்பிடித்த அந்த இராட்சத பொம்மையை வாங்கிக் கொண்டு அவளை கீழே இறக்கிவிட்டுவிட்டு பொம்மையை தூக்கிக் கொண்டு வந்தாள் சக்தி. தன்னுடைய ஷாப்பிங்கை முடித்துவிட்டு அங்கே வந்தவன், என்ன முடிஞ்சுதா, கிளம்பலாமா என்று கேட்டான். சக்தியின் கையிலிருந்த பொம்மையை பார்த்துவிட்டு சிரித்தபடியே, இத பெங்களூருக்கு தூக்கிட்டு போகப் போறியா சக்தி என்றான். பதிலுக்கு சக்தியும் மெல்லியதாய் புன்னகைத்தபடியே, இது எனக்கில்ல மாமா, காவ்யாவுக்கு என்று சொன்னாள். சிரிப்பை போக்கிவிட்டு அவ கேட்டு அடம்பிடிச்சாளா? சக்தியை கேட்டுவிட்டு பார்வையை சாந்தியிடம் திருப்பினான். இல்ல மாமா, நான்தா வாங்கினேன், நல்லா இருந்துச்சி. நான் ஊருக்கு போன பின்னாடி காவ்யாவுக்கு என்னோட ஞாபகம் வரப்ப எல்லாம் இதுகூட விளையாடலாம்ல, அதுக்குத்தான் என்று சொன்னாள் சக்தி. அவள் சொன்ன பதிலை கேட்டு சிறிது சமாதானம் அடைந்தவனாய், என்னமோ
வாங்கியாச்சு. இனிமே என்ன பண்ண முடியும்? சரி வாங்க போலாம் சொல்லிவிட்டு முன்னே நடந்தான். அவனை பின்தொடர்ந்தனர் மூவரும். காரின் முன்கதவை காவ்யாவுக்காக சாந்தி திறந்துவிட, நான் சித்தி கூட என்று சொல்லிவிட்டு பின் இருக்கைக்கு வந்தாள். காவ்யாவை பார்த்து சலித்துக் கொண்டபடியே முன்னே அமர்ந்தாள் சாந்தி. சிரித்துக்கொண்டே அவளை பின் இருக்கையில் அமர்த்திக் கொண்டாள் சக்தி. தான் கேட்ட டெடிபியரை வாங்கிக் கொடுத்ததற்காகவும் அப்பாவிடமிருந்து தன்னை காப்பாற்றியதற்காகவும் நன்றி சொல்வது போல் அவளது கன்னத்தில் முத்தமிட்டு கண்ணை சிமிட்டியபடியே அவளை பார்த்து சிரித்தாள் காவ்யா. மழலையின் முகம் சாதாரணமாகவே அழகுதான். அதிலும் ஏதாவது ஒரு சில்மிஷத்தை செய்துவிட்டு அதை அவர்களே ரசித்தபடி கொஞ்சி கொஞ்சி சிரிப்பது இன்னும் அழகுதான். காவ்யாவின் அழகில் மயங்கியவளாய் புன்னகைத்தபடியே அவளை வாரி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள் சக்தி. சக்தி தனக்கு தேவையான உடைகளை எடுத்து சூட்கேஸில் அடுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவள் மெத்தையின் மீது பரப்பி வைத்திருந்தவைகளை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுத்து கொண்டிருந்தாள் காவ்யா. அம்மா செய்த சீடை அதிரசத்தை தன் தங்கைக்கும் மகளுக்கும் ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள் சாந்தி. சித்ரா தன்னுடைய பங்குக்கு சக்தியின் பேக்கை நிரப்புவதற்காக அள்ளிக் கொண்டு வந்து மெத்தையின் மீது கொட்டினாள். அதை பார்த்து மலைத்த சக்தி, அம்மா என்னம்மா இதெல்லாம் என்று கேட்டாள். ஊறுகாம்மா. அதுக்கு என்ன 10 பாட்டிலா? ஒரு மாசத்துக்கு தேவையானத குடுத்தா பரவால, ஒரு வருஷத்துக்கே குடுக்கிறியேம்மா. உனக்கே இது ஒவரா தெரியல என்றாள் சக்தி. ஒரு வருஷத்துக்கு இல்லம்மா, இது ஒரு மாசத்துக்குதா. நீ வந்துட்டு போறப்ப இன்னும் செஞ்சு தரேன். இந்த பாட்டில் தக்காளி ஊறுகா, இது எலுமிச்சம்பழ ஊறுகா, இது மாங்கா ஊறுகா, இது பூண்டு ஊறுகா, இது இட்லி பொடி, இது புளியோதரை என்று அடுக்கிக் கொண்டே போனாள் சித்ரா. அவள் கூறியதை கேட்டு பிரமித்து போய் கண்களை அகல விரித்தாள் சக்தி. சக்தியின் முகத்தை பார்த்து சிரித்தபடியே எழுந்து சென்றாள் சாந்தி. அக்கா வாங்கிக் கொடுத்தது, அம்மா சமைத்துக் கொடுத்தது, தனக்கு தேவையானவை என்று அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு புறப்பட்டாள் சக்தி. சக்தி, இதுவரைக்கும் நீ ஹாஸ்டல்ல இருந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. பார்த்து பத்திரமாயிரும்மா. வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடு. சாப்பாடு நல்லா இல்லைனா போன் பண்ணி அம்மாவுக்கு சொல்லும்மா என்று சொன்னவளே, எதுக்கு? நீ போய் சமைச்சு போட போறியா, இல்ல ஒரு மாசத்துக்கு சமைச்சு கொடுத்தனுப்ப போறியா என்று தன் மனைவியை திட்டினார் மகாலிங்கம். அப்பா சொன்னதை கேட்டு சிரித்தனர் சக்தியும் சாந்தியும். சக்தி, நீ தைரியமான பொண்ணு. உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியிருக்காது. இதுவரைக்கும் நீ பார்த்த உலகம் வேற, இனிமே பார்க்க போற உலகமே வேற. இதுவரைக்கும் நீ பார்த்து பழகினவங்க எல்லாரும் நல்லவங்களா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸா உனக்கு தோணியிருக்கும். இனிமே நீ பார்க்க போறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஜட்ஜ் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாதாயிருக்கும். சோ பார்த்து நடந்துக்கோ. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத சரியா செய். பெஸ்ட் ஆப் லக்டா. அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு வழியனுப்பினார் மகாலிங்கம். சக்தியை பஸ் ஏற்றிவிட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றனர். லக்ஷ்மணன், சாந்தி, சக்தி, காவ்யாவோடு பயணத்தின்போது சாகரை நினைத்துக் கொண்டாள் சக்தி. சாகரை மட்டுமே நினைத்துக் கொண்டாள். கடைசியாக பேர்வெல் நடந்த அன்று ட்ரெயினில் அவனிடம் பேசியதுதான். அதற்கு பின் பேசவே இல்லையே. பெங்களூருக்கு கிளம்புகிறேன் என்பதையாவது அவனிடம் சொல்லி இருக்கலாம். தன்னைத்தானே வருந்திக் கொண்டாள். மேலும் மேலும் அவனை பற்றியே சிந்திக்க நர்மதா அவனை கட்டிப்பிடித்திருந்த நிகழ்வும் ஞாபகத்துக்கு வரவே தன்னைத்தானே திட்டிக்கொண்டு நினைவலைகளை தள்ளி வைத்துவிட்டு கண்மூடி உறங்கிவிட்டாள். இதோ பெங்களூர் வந்த பிறகுதான் கண்ணையே திறக்கிறாள். சக்தி பேருந்திலிருந்து இறங்கி கீழே நிற்கையில் கன்னட மழலை ஒருத்தி, ஹாய் சக்தி, வெல்கம் டு பெங்களூர் என்று ஆங்கிலத்தில் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு உதிராமல் இருந்த ரோஜா ஒன்றை அவள் கையில் கொடுத்தது. எதுவுமே புரியாமல் மெல்லியதாய் புன்னகைத்தபடியே அதை வாங்கினாள் சக்தி. அவளுடைய ஆச்சரியம் அகல சில நிமிடம் தேவைப்பட்டது அவளுக்கு. அவள் அந்த ஆச்சரிய நிலையிலிருந்து வெளியில் வந்து அந்த மழலையிடம் ஏதோ கேட்க முற்படும்போது அவள் அங்கே இல்லாமல் போயிருந்தாள். அந்த அழகான ரோஜாவை கையில் ஏந்தியபடியே சூட்கேஸை தள்ளிக் கொண்டு நடந்தாள். ஆட்டோவிலிருந்து இறங்கி ஹாஸ்டல் ரிசப்ஷனில் விவரங்களை சொல்லிவிட்டு
அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்த அறைக்குள் நுழைந்தாள் சக்தி. வெல்கம் சக்தி, இட்ஸ் ஃபார் யூ என்று சொல்லி ஒரு பூங்கொத்தை கையில் கொடுத்தனர் அறையில் இருந்தவர்கள். ஆச்சரியம் பலமடங்கு அதிகரித்தவளாய், ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசு முழுக்க பரவியவளாய், இதழ்களில் புன்னகையுடன் தேங்க்ஸ் என்றாள். சக்தி, எங்களுக்கு வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு. சோ ஈவ்னிங் பேசிக்கலாம் என்று புறப்பட்டனர் அறையில் இருந்த 2 பெண்கள். சரியென்று தலையசைத்தவள், அந்த பொக்கேயின் விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஒரு நிமிஷம் என்று அவர்களை நிறுத்தி, இந்த பொக்கே உங்க அரேஞ்ச்மெனஸா என்று கேட்டாள். அவள் இழுத்தவாறே கேட்டதை பார்த்து அவர்கள் சிரித்தபடியே, நோ சக்தி, உனக்கு ரொம்ப வேண்டியவங்களாம், உன்கிட்ட தரச் சொன்னாங்க, அவங்க நேம் கேட்டோம், பட் சொல்லல, நாங்க கிளம்பறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றனர் அந்த இருவரும். ரொம்ப வேண்டியவங்கன்னா சாகரா இருக்குமோ என்று நினைத்தவள், சாகர் எதுக்கு பெங்களூர் வரப்போறான், அவனா இருக்காது, அப்படின்னா வேற யாரா இருக்கும், அவங்ககிட்டே குடுத்தது லேடியா ஜென்ஸா ன்னு கேட்டிருக்கலாம், அப்படி கேட்டா நல்லாவா இருக்கும், வேண்டாம், இதுக்கு மேல அவங்க கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்க வேண்டாம் என்று தனக்குள்ளேயே முடிவெடுத்துக் கொண்டு குளிப்பதற்கு தேவையானவற்றை துலாவ ஆரம்பித்தாள் சூட்கேசினுள். சோப்பு, பிரஸ், பேஸ்ட் ஏந்திக் கொண்டு, டவலை தோளின் மேல் போட்டு அனைத்தையும் கையில் கொண்டு பாத்ரூமிற்கு போனாள். குளித்து முடித்து வெளியில் வந்தாள் சக்தி. பெங்களூர் வந்து சேர்ந்து விட்டதை இன்னும் வீட்டிற்கு சொல்லவே இல்லையே என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு மொபைலை எடுத்து அம்மாவிடமும் அக்காவிடமும் பேசிவிட்டு கீழே வைத்தாள். அன்ரீடு மெசேஜ் நிறைய இருக்கவே அதை ஓபன் செய்து படிக்க ஆரம்பித்தாள். வெல்கம் டு பெங்களூர், வெல்கம் சக்தி, இப்படி 10-15 மெசேஜ் அவள் இன்பாக்ஸை நிரப்பியிருந்தது. ஆச்சரியம் தாங்காமல் மெசேஜ் வந்திருந்த நம்பருக்கு டயல் செய்தாள். மறுமுனையில் ஸ்விட்ச் ஆன்னு சொல்லியது. சாகராக இருக்குமோ என்ற நினைப்புடனும் யாருன்னு தெரியலையே என்று குழம்பிக் கொண்டே ரெடியாகி கீழே வந்து கேண்டீனில் சாப்பிட்டுவிட்டு ஒரு சிறுஹேண்டு பேக்குடன் வெளியில் கிளம்பினாள். அவள் 2 மாதத்திற்கு முன்பே அப்பாவுடன் வந்து ஹாஸ்டலை பார்க்கும்போதே அருகில் ஒரு பார்க் வித் ரெஸ்டாரண்ட் இருப்பதை பார்த்துவிட்டு போயிருந்தாள். இந்த ஹாஸ்டலுக்கு உடனே சரியென்று சொன்னதற்கு காரணமே அருகில் பார்க் இருக்கிற காரணத்தினால்தான். பொழுது போகாத நேரத்தில் அங்கே வந்து அமர்ந்து கொண்டால் நேரம் போவதே தெரியாதல்லவா. மேலும் மனதில் ஏதேனும் பாரம் இருந்தால் இது போன்ற பொதுவான ரிலாக்ஸான இடங்களில் வந்து அமர்ந்தால் அங்கே வருகின்ற பலதரப்பட்ட முகங்களை பார்த்தால் மனதின் பாரம் குறையுமல்லவா. சக்திக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் பிடிக்கும். சிறு பிள்ளையிலிருந்தே மனதில் ஏதேனும் வாட்டம் இருந்தால் இந்த மாதிரியான பார்க்கிற்கோ அல்லது பீச்சுக்கோ போய் அமர்ந்து கொள்வாள். பார்க்கினுள் நுழைந்தவள் கூட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் ஒரு பெஞ்சை தேடி பிடித்து அமர்ந்தாள். அங்கே வந்திருக்கின்ற மனிதர்களை ரசிக்க ஆரம்பித்தாள். இதுவரையில் தமிழ்நாட்டில் தமிழர்களை பார்த்து பழகியவள் இன்று கன்னடவாசிகளை இங்கே காண ஆரம்பித்தாள். தமிழருக்கும் கன்னடவாசிக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய ஆரம்பித்தாள் சக்தி. அவளிடம் வந்த ஒரு சிறுமி, சக்தி, இது நீங்க என்று கன்னடத்தில் சொல்லி ஒரு ரோஜாவை தந்துவிட்டு போனது. அந்த சிறுமி சொன்ன வார்த்தை புரியாமல் அது தன் மடியில் போட்டுவிட்டு போன ரோஜாவை எடுத்து பார்த்தபடியே ஏதோ தோன்றியவளாய் மீண்டும் மெசேஜ் வந்த அந்த எண்ணுக்கு டயல் செய்தாள். அந்த எண் இப்பொழுதும் ஸ்விட்ச் ஆகவே இருந்தது. அந்த ரோஜாவையே உற்று பார்த்தவள் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு டேண்டு பேக்கை திறந்து சிட்னி செல்டனின் ஒரு நாவலை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். நாவல் படிப்பதில் அதிகம் ஈடுபாடு கொண்டவள் சக்தி. இங்கிலீஷ் நாவல்கள் மட்டுமல்ல, தமிழையும் ஒரு கை பார்த்து விடுவாள். ஜெயகாந்தன், சுஜாதா, வைரமுத்து இப்படி யாருடைய நாவலையும் விட்டு வைக்க மாட்டாள். நாவல் படிக்க ஆரம்பித்தால் அவளுக்கு நேரம் போவதே தெரியாது. இன்றும் நேரம் போவதே தெரியாமல்தான் அந்த நாவலை படித்துக் கொண்டிருக்கிறாள். மணி மாலை 5க்கு மேலாகிவிட்டது. இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்பது போல் அவளுடைய வயிற்றிலுள்ள சிறுகுடல் பெருங்குடலை தின்ன ஆரம்பித்து விட்டது போல அதீத பசி எடுத்துவிட்டதாய் உணர்ந்தவள் கையிலுள்ள கடிகாரத்தை பார்த்து மணி 5:30 என்பதை அறிந்து வயிற்றுக்கு தீனி போட வேண்டும் என்பதால் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ரெஸ்டாரண்டுக்குள் நுழைந்தாள். அங்கே போடப்பட்டிருந்த வட்ட மேசையை ஒட்டியிருந்த நாற்காலியில் யாரும் இல்லாமல் அனாதையாய் கிடந்த 4இல் ஒன்றை தேர்வு செய்து அமர்ந்தாள்.
அவளது அருகில் வந்த வெயிட்டரிடம் மெனுவை சொல்லிவிட்டு தலையை குனிந்து அமர்ந்திருந்தாள். மெல்லிய புன்னகையுடன், காதல் கலந்த கண்களுடன் அங்கே வந்து நின்ற சாகர், "ஹாய் சக்தி, வெல்கம் டு பெங்களூர்" என்று சொன்னபடியே ஒரு ரோஜாவை நீட்டிக்கொண்டு நின்றான். அவனது குரலை கேட்டு தலையை நிமிர்த்தி பார்த்தவள், அவனை பார்த்த மகிழ்ச்சியிலும் தன்னுடைய கணிப்பு சரியாகிவிட்டது என்ற பெருமிதத்துடனும் மெல்லியதாய் புன்னகைத்தாள். "டேக் இட் மா" தான் நீட்டிய ரோஜாவை இன்னும் அவளுக்கு அருகில் நீட்டியபடியே அவளுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சாகர். அவன் நீட்டிய ரோஜாவை வாங்கி கீழே வைத்துவிட்டு, "காலையில இருந்து ரோஸ் கொடுத்தது எல்லாம் உன்னோட வேலைதானா?" என்று கேட்டாள் சக்தி. அவளது கேள்விக்கு "ஆமாம்" என்பது போல் தலையை அசைத்தான் சாகர். "எதுக்கு இதெல்லாம்? நீ ஆசைப்பட்டல்ல, அதுக்காகதா." "நான் ஆசைப்பட்டனா? அப்படின்னு உன்கிட்ட சொன்னனா?" "சக்தி, இப்ப நீதானே சொன்ன, இதெல்லாம் என்னோட வேலைன்னு சொன்னல்ல. நான் சொல்லாமலே உனக்கு தெரியுதுனா, நீ அதை ஆசைப்படுறன்னு தானே அர்த்தம். உன்னை திருத்தவே முடியாது சாகர்" என்று சொன்னாள் சக்தி. "அது சரி, பெங்களூர்ல உனக்கு என்ன வேலை? எனக்கு ரோஸ் குடுக்கிறதுக்காகவே கிளம்பி வந்தியா? சாருக்கு வேலைக்கு போற மாதிரி ஐடியா எல்லாம் இல்லையா? இது ரொம்ப ஓவர் சக்தி. உனக்கு ரோஸ் குடுக்கிறதுக்காக எல்லாம் என்னால சென்னையில இருந்து கிளம்பி வர முடியாது. சாருக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ். மேடம் வேற எம்மேல கோவமா இருந்தீங்க, சோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அண்டு சாரி அவ்ளோதா." சாகர் முடித்தவுடனே, "ஆபீஸ் லீவா? ஏய், இங்க வேலையில ஜாயின் பண்ணி இருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்ல என்னைக்கு ஜாயின் பண்ணுன?" கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள் சக்தி. "அதான் சொன்னனே சர்ப்ரைஸ். ஜாயின் பண்ணி 4 நாள் ஆச்சு." சாகர் முடிக்கும் போது சக்தி ஆர்டர் செய்ததை கொண்டு வந்து வைத்தான் வெயிட்டர். "உனக்கு வேற ஏதாவது சொல்லட்டா சாகர்?" என்று கேட்டவளுக்கு, "வேண்டாம், இதையே ஷேர் பண்ணிக்கலாம்" என்று சொல்லி சாப்பிட்டுவிட்டு பணம் வைத்துவிட்டு வெளியே வந்தனர் இருவரும். சக்தியை சமாதானப்படுத்திவிட்ட சந்தோஷத்தில் அதிக குதூகலமாக காணப்பட்டான் சாகர். "என்ன மச்சி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போலிருக்கு. எனிதிங் ஸ்பெஷல்?" என்று கேட்டான் அவனுடன் வேலை செய்யும் குல்சிக். அந்த சந்தோஷமும் குதூகலமும் மாறாதவனாய், "எஸ்டா, இன்னைக்கு திங்கட்கிழமை, அதுதா ஸ்பெஷல்" என்று சொல்லிக்கொண்டே கம்ப்யூட்டருக்கு முன்னால் அமர்ந்தான். அவனது பதிலால் கடுப்படைந்த கிளசிக், "திங்கட்கிழமைனா ஸ்பெஷலா? அப்ப செவ்வாய்க்கிழமைனா மூஞ்சிய தூக்கி வெச்சுக்கிவியா?" என்று கேட்டான். கிளசிக் கடுப்பாயிருப்பதை உணர்ந்தவன், "கூல் மச்சி, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? வா, சிஸ்டம்ல படம் பார்க்கலாம்" என்று சொன்னான் சாகர். "படமா?" என்று கேட்ட கிளசிக்கு, "வேலையை பார்க்கலாம்னு சொன்னேன்" என்றான் சாகர். ஒரு வழியாக இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆளுக்கொரு கம்ப்யூட்டரை சொந்தமாக்கிக் கொண்டு வேலைகளை செய்யத் தொடங்கினர். கம்ப்யூட்டரில் நினைவுகளை பதித்து இருந்த இருவரும் தங்களுக்கு முன்னால் அவர்களின் சீனியர் வந்து நிற்பதைக்கூட அறியவில்லை. சில வினாடிகள் பொறுமையாய் நின்று பார்த்தவர். பின்பு அவரே, "எக்ஸ்கியூஸ் மீ சாகர் அண்டு கிளசிக்" என்று சொல்லி அவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். அவரை நிமிர்ந்து பார்த்த இருவரும் மரியாதை கருதி எழுந்து நின்றனர். சீனியருக்கு அருகில் நின்றிருந்த ஒருத்தி யாரென தெரியாததால் அவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் கிளசிக். ஆனால் சாகரின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பித்தது. அவருக்கு அருகில் நர்மதா நின்றிருந்ததால், "ஷீ ஈஸ் நர்மதா. நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம டீம்லையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க" என்று சொன்னார் அவர். இதை கேட்ட சாகருக்கு பிபி அதிகமானது. நல்ல நேரம் கார்ல வந்தா, கெட்ட நேரம் இளைட்ல வருது. வேலையோட சேர்த்தி இனி இவளையும் சமாளிக்கணுமா? தன்னுள்ளேயே எண்ணிக்கொண்டான் சாகர். நர்மதாவை இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு மற்ற டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் அறிமுகம் செய்ய அழைத்துக் கொண்டு போனார் அவர். நர்மதாவை பார்த்து வழிந்தபடியே உட்கார்ந்தான் கிளசிக். "மச்சி பிகரு நல்லா இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா?" என்று கேட்டவனே முறைத்தபடியே, "நீயே ட்ரை பண்ணு" என்று சொன்னான் சாகர். "ஏண்டா, உனக்கு பிடிக்கலையா?" என்று கேட்டவனுக்கு, "இல்லை" என்று தலையசைத்து சொன்னான். "சரி விடு, அப்படினா நானே கரெக்ட் பண்ணி கூறேன். நோ காம்படிஷன். மசியுமாடா?" என்று கேட்டான் கிளசிக். "மசியும், மசியும். மிக்சியில போட்டு அரைச்சி எடு"
நல்லாவே மசியும். சிரித்துக் கொண்டே சொன்னான் சாகர். டேய், கிண்டல் பண்ணாம சொல்லுடா என்று சொன்னவன், பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு தெரியலையடா என்றான். நர்மதாவுக்கு நான் கேரண்டி. சூப்பர் பொண்ணு. அழகு, அறிவு, அந்தஸ்து இதுல எல்லாமே. கிள்சிக்கை தலை முதல் கால் வரை பார்வையால் ஒருமுறை அளந்துவிட்டு, உன்னை விட அதிகம். கேரக்டர் பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் பிடிவாதம் ஜாஸ்தி என்று சொன்னான் சாகர். உனக்கெப்படிடா தெரியும்? கர்சிக், என்னோட காலேஜ் தாண்டா. கசப்பாக சொல்லிக்கொண்டே கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்தான் சாகர். உன்னோ காலேஜா? அவ ஜாயின் பண்ண போறத ஏண்டா எங்கிட்ட முன்னாடியே சொல்ல? வியப்புடன், ஒருவித உரிமையுடன் கேட்டான் கிள்சிக். அவ ஜாயின் பண்ணினது எனக்கே இப்பதாண்டா தெரியும் என்று சொன்ன சாகருக்கு, ஹோ, வேற டிபார்ட்மெண்டா அவ என்று சொன்னான் கிள்சிக். இல்ல மச்சி, என்னோட டிபார்ட்மெண்டா என்றான் சாகர். உன்னோட டிபார்ட்மெண்டா? சரிவிடு. அப்படினா அவள பத்தி உனக்கு தெரிஞ்சு இருக்குமே. காலேஜ்ல ஏதாவது பிக்கப் இருக்காடா அவளுக்கு என்று கேட்டான் கிளசிக். ட்ரை பண்ணுனா பட்பையன் ஒத்துக்கல என்று சொன்னவனுக்கு, இவள போய் வேண்டாம்னு சொல்லியிருக்கானா? யாருடா அந்த கேன பைய என்று கேட்டான் கிளசிக். நான்தா என்று சொன்னான் சாகர். சாகர் சொன்னதை கேட்டவன் பேய் அறைந்தவன் போல திருதிருவென முழித்தான். சில கணங்கள் கழித்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, டேய், உண்மைய சொல்லு. உனக்காகத்தானே அவ இங்க வந்து ஜாயின் பண்ணி இருக்கா? 2 பேருக்குள்ளையும் லவ் இருக்குள்ள என்று கேட்டான் கிள்சிக். அவ எனக்காகதா இங்க வந்து ஜாயின் பண்ணி இருக்கா. பட் எங்களுக்குள்ள லவ் இல்ல. காலேஜ்ல 4 வருஷமா என்னை சம்மதிக்க வைக்கணும்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. காலேஜ் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப ஒர்க் பண்ற ஆபீஸுக்கே வந்து இருக்கா என்று சொல்லி முடித்தான் சாகர். சாகர் சொன்ன அனைத்தையும் கேட்டுவிட்டு, அவளுக்கு என்னடா குறைச்சல்? ஏண்டா ஒத்துக்க மாட்டேங்கிற என்று கேட்டான் கிள்சிக். அவ நல்ல பொண்ணுதா. சூப்பரான பொண்ணுதா. என்னோட மனசில அவளுக்கு இடம் கொடுக்கணும்னு தோணலடா. என் மனசில வேறொரு பொண்ணு இருக்கா. டேய் மச்சி, எத்தனை நாளாடா லவ் பண்ணிட்டு இருக்க? உன்னோட காலேஜா? குஷியுடன் உரக்கச் கேட்டான் கிளஷிக். அவனது வாயை பொத்தியவாறு, எதுக்குடா கத்தற? இதுவரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் லவ் பண்ற பொண்ணுக்கடுத்து உன்கிட்டதா மச்சி சொல்லி இருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா மச்சி. முக்கியமா நர்மதாகிட்ட. அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எங்க அப்பாவுக்கும். என்னோட காதலுக்கு மட்டுமில்ல, எனக்கும் சமாதி கட்டிருவாரு. அப்பாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒத்துக்கிட்டா அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ சாதாரணமாய் சொன்னான் கிள்சிக். சம்பிரதாயத்துக்காக சிரித்தபடி, எங்கண்ண செஞ்ச தப்ப நானும் செய்ய விரும்பலடா. எங்க அம்மா அப்பாவோட சம்மதம் வாங்குற வரைக்கும் என்னோட காதல் விஷயம் வெளிய தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அவனது வருத்தத்தையும் வேதனையையும் புரிந்து கொண்டவனாய், ஓகே மச்சி, நீ லவ் பண்றன்னு சொன்ன விஷயத்தையே நான் மறந்துட்டேன். சோ, என்னால யாருக்கும் தெரியாது என்று உறுதி கொடுத்தான் கிள்சிக். தேங்க்ஸ்டா. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, இனிமே நர்மதாவை எப்படி சமாளிக்கப் போறேனுதா என்றான் சாகர். நீ அவளை லவ் பண்ணல இல்ல, அவ என்னோட ஆளு மச்சி. நான் பாத்துக்கிறேன் அவளை. யூ டோன்ட் பீல். எப்படியும் இந்த வருஷ லாஸ்ட்லயே மேரேஜ் வச்சிடுவேன். வந்து பல்காமொய் எழுதிட்டு போ என்று சொன்னான் கிள்சிக். நேரம் போவது தெரியாமல் இதுவரை பேசிக்கொண்டே இருந்தவர்கள் வேலையை செய்யலாம் என முடிவெடுத்து காதலில் ஒட்டியிருந்த நினைவுகளை கணினிக்கு திருப்பினர். காலையிலேயே அதிகமாக பேசிவிட்டதால் கிள்சிக்கும் சாகரும் எந்தவித பேச்சையும் தொடங்காமல் மாலை வரை வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்தியிருந்தனர். மணி 7 அறிந்து சிஸ்டத்தை சட்டவுன் செய்தனர் இருவரும். ஆபீஸிலிருந்து இருவரும் ஒன்றாகவே வெளியில் வந்தனர். அவர்களுக்காக காத்திருந்தது போல் நின்றிருந்தாள் நர்மதா. இல்லை, இல்லை, சாகருக்காக காத்திருந்தாள். இவளை பார்த்ததும் அப்படியே நின்றான் சாகர். அவனுடன் கிள்சிக்கும். அவர்களை நோக்கி வந்தாள் நர்மதா. அவர்களுக்கு அருகில் வந்தவள், நானும் சாகரும் ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட். அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் என் மேல கோவமாயிருக்கா.
அவன் தனியா வரமாட்டா. அதனால நீங்க கொஞ்சம். அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட கில்சிக், பேசிட்டு வாடா மச்சி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். சாகர், உனக்காக, உம்மேல நான் வெச்சிருக்கிற காதலுக்காக, உன்னோட ஆபீஸ கண்டுபிடிச்சி இங்கேயே வேலைக்கு வந்து இருக்கேன். இப்ப கூட என்னோட காதல் உனக்கு புரியலையா சாகர்? அழுத்தமாக உடைந்து போன குரலுடன் கேட்டாள் நர்மதா. அவளது வார்த்தையால் தன்னைத்தானே நொந்து கொண்டவனாய், நர்மதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன்மேல லவ் இல்ல. அது வரவும் வராது. உனக்கு இந்த வேலை முக்கியமா? இல்லையா? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த வேலை முக்கியம். தயவு செஞ்சு இந்த வேலைய போக வெச்சிடாத. சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து போனான் சாகர். சோகத்துடன், ஏமாற்றத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நர்மதா. சாகர் சக்தி காதல் கதையை பாகம் 8 பார்ப்போம்.